சிவாய் நம்ம வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். திறன் பேசிய ஆன்மீக சேனலை பார்த்துக்கிற அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கணும். 2025 தமிழ் புத்தாண்டு பலன்கள். எல்லாருடைய இயக்கங்களும் பார்த்தீங்கன்னா 2025 ஜனவரி மாதம்தான் புத்தாண்டுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் நம்ம தமிழருக்கு தமிழ் புத்தாண்டு தான் பலன்கள். 2025 சித்திரை மாதத்துக்கு தமிழ் வருஷ புத்தாண்டுக்கு மேலே தான் உங்களுடைய பலன்களே தெளிவாக சொல்ல முடியும். ஏன்னா கிரகங்களுடைய அசைவை வச்சு தான் நம்மளுக்கு நடக்கக்கூடிய சுபகாரியங்களும் அசுபகாரியங்களும். துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான். சுக்கிர பகவானுக்கு அதி தேவதை மகாலட்சுமி. அம்பாளுடைய அனுகிரகங்கள் உங்களுக்கு தாங்க பரிபூர்ணமாக கிடைக்க போது. இந்த 2025 பட்ட துன்பம் விலகி போச்சு. பாலகனுக்கு குரு உதயமாச்சு. தொட்டது விளங்க போது. உன் குலந்தழைக்க போது. கொற்றவனுடைய புத்திரர்கள்னால யோகம். என்னன்னா இனிமே நீங்க யோகம், உங்க பிள்ளைங்களை வச்சு யோகம், அந்த மாதிரியான ஒரு தருணம் உங்களுக்கு யோகம் தரப்போகுது. போதுங்க, இந்த 7-8 வருஷம் 10 வருஷமாவே கஷ்டம்தான் பட்டுக்கிட்டு இருப்பீங்க. பல நஷ்டங்களும் பல அவப்பேரையும் அவமானத்தையும் சண்டை சச்சரவுல கணவன் மனைவி பிரிஞ்சு போகக்கூடிய தன்மைகளும் உங்களுக்கு உண்டு. நிறைய துலாம் ராசியில் உள்ள ஆண்களுக்கும் மனைவிக்கும் ஆகாது. ஆனால் மனைவி செஞ்ச புண்ணியம் தான் நீங்கள் இன்னைக்கு உயிரோடே இருப்பீங்க. மனைவியோடைய பிரார்த்தனை, அவங்க புருஷனுக்கு எந்த குறையும் வரக்கூடாது, அவருக்கு நஷ்டம் ஆகக்கூடாது, கஷ்டம் வரக்கூடாதுன்னு அப்படின்னு அவங்க பண்ண பிரார்த்தனை உங்களை வாழ வச்சிருக்கும். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் வீடு, நிலம், சொத்து, சுகங்கள்லாம் இனிமே உங்களுக்கு வரப்போகுது. கோடிக்கணக்கான பிஸ்னஸ் வரும்னு சொல்லுவாங்க. லட்சக்கணக்கில் பிஸ்னஸ் வரும், ஆயிரக்கணக்கில் பிஸ்னஸ் வரக்கூடிய தருணம் இனிமே தான் உங்களுக்கு. உங்கள் மனைவியை நேசிங்க. உங்கள் மனைவி மேலே அன்பு செலுத்துங்க. ஏதாவது ஒரு மோதிரம், வெள்ளியில் ஒரு செயினோ ஒரு கால் கொலுசோ ஒன்று மனைவிக்கு வாங்கி கொடுங்க. இந்த வருஷம் இந்த ஏப்ரல் மாதத்துக்கு மேலே ஒட்டுணர்ந்து போங்க. இதே போல் துலாம் ராசியில் உள்ள பெண்களுக்கும் கணவனுக்கும் ஆகாது. பல கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய தருணங்களும் உண்டு. ஆனால் இந்த கருத்து வேறுபாடு இல்லாமல் ஒன்று சேர்ந்து தெளிவான அமைப்பில் இறைவனுடைய அனுகிரகத்தில் நீங்கள் சேர்ந்து வாழணும். போதும், இவ்வளவு நாளாக பட்ட துன்பங்கள் எல்லாமே போதும். இனிமேவாது உங்கள் வாழ்க்கையை ருசித்து சந்தோஷமாக வாழக்கூடிய தருணத்தை வச்சுக்கணும். நிறைய துலாம் ராசிக்காரங்கள் பார்த்தீங்கன்னா முன்னோர் சொத்துக்கள்லாம் வர வாய்ப்பு இருக்கும். துலாம் ராசியை பொறுத்து பார்த்தீங்கன்னா தான் பிள்ளைங்கள் மேலே பாசபந்தம் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம். தான் மனைவிக்கு துரோகம் பண்ணக்கூடிய தன்மைகள்லாம் பண்ணியிருப்பீங்க. ஃபாஸ்ட் இனிமே மறப்போம், மன்னிப்போம். மனைவிக்கு அனுசரித்து மனைவி பேச்ச ஒபீனியனை கேட்டுக்கிட்டு மனைவி மக்களோட வாழக்கூடிய தன்மைகளோடு இருங்க. துலாம் ராசியில் நிறையா பார்த்தீங்கன்னா அரசு சம்மந்தப்பட்ட அட்வொகேட்ஸ் நிறையா இருப்பீங்க. கலைத்துறையில் பிரகாசிக்கக்கூடியவங்க இருப்பீங்க. காவல்துறையில் பிரகாசிக்கக்கூடிய தன்மைகள் நிறையா இருப்பீங்க. இருந்தாலும் இத்தனை வருஷமாக நஷ்டகதியான உங்களுக்கு இந்த 2025 ஒரு ஸ்டார் சம்பள உயர்வு, அரசு சம்மந்தப்பட்ட அட்வொகேட்டுகள்லாம் நிறைய கிளைண்ட் வரக்கூடிய தருணங்கள்லாம் உங்களுக்கு நிறையா உண்டு. இதுதான் உங்களுக்கு தருணம். இனிமே தான் உங்களுக்கு நேரம். மனைவி மக்களோட, கணவன் மனைவியோட சந்தோஷமாக தாம் பிள்ளைங்களோட வரக்கூடிய யோகத்தை தாம் பிள்ளைங்களோட அனுசரித்து தெளிவான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு போனீங்கன்னா நீங்கள் தாங்க பீட் பண்ணுவீங்க. போதும், ரோக சனி தான். ஆனால் மனைவிக்கு துரோகம் பண்ணணும், மனைவியை விட்டு மாற்றான் மனைவி மேலே ஆசை வரணும் அப்படின்னு எண்ணங்கள் துலாம் ராசியில் உள்ள ஆண்களுக்கு இருந்துச்சுன்னா கஷ்டம் வருதோ இல்லையோ குஷ்டம் வந்துடும். உங்கள் ரோகத்துக்கு பிரச்சனை வந்துடும், வெண் குஷ்டம் வந்துடும். துலாம் ராசிக்காரங்க மனைவி மேலே சாபம், மனைவியோடைய சாபத்தை ஆள்பட்டீங்கன்னா, மனைவி அடிவயத்துலேருந்து உங்கள் மேலே ஒரு சாபம் பண்ணி உங்களுக்கு இப்படி அப்படின்னு வேணுனாங்கன்னா அது பழிச்சிடும். இந்த வருஷம் இருந்திருந்தாலும் அனுசரித்து போங்க, அன்பா பண்பா போங்க. இப்படி முறையான பக்குவங்களை பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் பீட் பண்ணலாம். இல்லைன்னா துன்பம் வரக்கூடிய தருணம் இந்த 2025 இருக்கட்டும். இருந்தாலும் அனுசரியாக தான் உங்களை போக சொல்லிட்டு இருக்கேன். தான் சொந்தம் பந்தத்தோட தான் சம்பளத்தை 4 பிள்ளைங்களுக்கு கொடுத்து மனைவிட்ட கொடுத்து அந்த காசை வச்சு வாழ்ந்துட்டு போயிடணும். இனிமே உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் நிறைவேறக்கூடிய ஒரு தருணங்கள் உண்டு.
குரு பகவான் நல்ல பலமான இடத்துல தான் இருக்கக்கூடிய நேரங்காலங்கள் உண்டு. சுக்கிரன் உங்கள் ஜாதகத்தில் உச்ச நிலை அடைய போகிறாரு. ஏன்னா இந்த ஏப்ரல் மாதம் வந்தீங்கன்னா சந்திரன் தான் உங்கள் ராசியில் இருக்கார், துலாம் ராசியில். நல்லா யோசிங்க, நல்லா டீப்பாக யோசிங்க. இந்த வருஷத்தை நம்ம பொன்னான நாளாக வச்சுக்கணும், விரயமாகக்கூடாது. தாய் தகப்பன் மாமனார் மாமியார் மனைவி இவங்களை நம்ம அனுசரித்து இவங்களுடைய ஒப்பீனியனில் வாழ்ந்துக்கிட்டு வந்தீங்கன்னா இந்த 2025 ஏப்ரல் துலாம் ராசிக்காரங்களுக்கு யோகம்தான். நிறையா பிரச்சனைகள் நடந்திருக்கும். கணவன் மனைவி சண்டையில் மனைவியை அடிச்சிட்டோ மனைவி பிரிஞ்சோ கூட இல்லை கொலைக்காலம் செஞ்சு கூட நீங்கள் ஜெயிலில் கொடுக்கக்கூடிய தன்மைகள்லாம் வந்திருக்கும். 2025 உங்கள் கோபத்தினால குணத்தையே இழந்திருப்பீங்க, ஆத்திரத்தினால அன்பை இழந்திருப்பீங்க, பண்பை இழந்திருப்பீங்க, படித்த படிப்புக்குண்டான வேலைவாட்டிகள் இல்லாத தன்மைகள் வந்திருக்கும். ஆக மொத்தம் 2025 கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் மனைவியை நேசித்து தான் ஆகணும். துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கு திருமணம் நடக்காதுன்னு கேட்குறது ஒரு பக்கம் விதி இருக்குது. கால தாமதமாக திருமணம் நடக்கும்னு சொல்லக்கூடிய அமைப்பு. ஆனால் மனைவி வந்தவொடனே தான் உங்களுக்கு ஸ்டார் கிடைக்கும். இருந்தாலும் தாயையும் நேசிங்க, மனைவியும் நேசிங்க, யாரையும் விட்டு கொடுக்காதீங்க. எல்லாரும் அனுசரணையாக இருந்து தான் மனைவி மக்கள் தாய் தகப்பன் அண்ணன் தம்பியோட அற்புதமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் உங்களுக்கு இருக்குது. கொஞ்சம் விலகி இருக்கிறதும் ஒரு பக்கம் உங்களுக்கு நல்லதும் கூட. புத்திசாலித்தனத்தை கடன் கொடுத்துடாதீங்க. மனைவிக்கு என்று தாயை திட்டாதீங்க, தாய்க்கு என்று மனைவியை திட்டாதீங்க. இப்படி எல்லாரும் வேணும்னு சொல்லி 10 விரல்களும் வேணும்னு சொல்லி எல்லார்ட்டையும் யார் யார்கிட்ட எப்படி எப்படி பேசணுமோ அப்படி பேசி இந்த வாழ்க்கையை இந்த 2025 ஏப்ரல் மாதத்தை அடுத்த 26 வரைக்கும் நீங்கள் நல்லா இருக்கணும். துலாம் ராசி அன்பர்கள் யாருக்கும் எந்த குறையும் வரக்கூடாது. எம்பெருமான அனுகிரகம், வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைச்சி சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான பிரார்த்திக்கிறேன். சிவாய நம. இந்த 2025 12 ராசிக்காரர்களும் முறையான ஒரு வழிபாடு ஒன்று சொல்கிறேன், அந்த வழிபாடை கேட்டுக்குங்க. முதல்ல ஒரு பஞ்சாங்கம் ஒன்று வாங்குங்க. அந்த பஞ்சாங்கம் வாங்கிட்டு வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் கையில் வச்சுக்கோங்க. சென்னையை தாண்டி திருவள்ளூர்கிட்ட ஒரு சிவஸ்தலம் இருக்குது, திருவலங்காடு. அந்த திருவலங்காடுன்னு சொல்லக்கூடியது மாந்தி ஸ்தலம். தமிழ்நாட்டில் யாருமே மாந்தியை யாருமே நினைக்கிறது கிடையாது. ஆனால் கேரளாவில் ஆந்திராவில் மாந்தி ஜாதகத்தில் எங்கே இருக்கோ அவருடைய தன்மைகளை வச்சு தான் ஜோதிடம். நோய் வறுமை கஷ்டம் பயம் நஷ்டம் அவப்பேறு அவமானம் சுபகாரியங்கள் அரசியலில் பிரவேசம் பண்ண முடியாதது பலவிதமான பிரச்சனைகள் ஆள்படக்கூடியவங்க இந்த பஞ்சாங்கத்தை கையில் வச்சுட்டு மாந்தி ஸ்தலம் சொல்லக்கூடிய திருவலங்காடு கோயிலுக்கு போயிட்டு அந்த குளத்துக்கு ஒரு மீனுக்கு ஒரு பிரெட்டு பாக்கெட்டு பிச்சு பிச்சு போட்டு அந்த குளந்தண்ணியை தலையில் கை காலை அலும்பிட்டு பக்கத்தில் காளியம்மா இருப்பாங்க, அம்பாளை பார்த்துட்டு சிவனை பார்த்துட்டு மாந்தி பகவானை கையெடுத்து கும்பிட்டு கோயில் பிரகாரம் ஒரு 3 சுற்று 5 சுற்று 9 சுற்று சுற்றிட்டு அந்த பஞ்சாங்கத்தை உள்ள அடக்கிட்டு இப்படி பஞ்சாங்கத்தை பார்த்துக்கிட்டு, சாமி இந்த வரக்கூடிய 2025 என் வாழ்க்கையில் விரயமாகக்கூடாது, பிரகாசமாக இருக்கணும், இருளை நீக்கி ஒளி வீசி கொடு. ஏன்னா 3 கிரகங்களுடைய பெயர்ச்சி இந்த ஏப்ரல் மாதம் இருக்குது. இந்த வருஷமாவது என் வாழ்க்கை தெளிவாகணும், கல்யாணம் ஆகாதவனுக்கு கல்யாணம் ஆகணும், குழந்தை இல்லாதவனுக்கு வேலை வெட்டி இல்லாமல் படிப்பு இப்படி தொழில் நஷ்டம் இந்த மாதிரி கஷ்டங்கள் அவப்பேர்ந்து விடுபட்டு அரசியலில் நான் உச்சநிலை வரணும்னு நினச்சிண்டு வாரம் வாரம் சனிக்கிழமை அன்னைக்கு வரைக்கும் ஒரு 11 வாரம் போயிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை தெளிவாயிடுயா. முடிஞ்ச அளவுக்கு திருவலங்காடு திருத்தணிக்கு திருவலங்காடு திருவள்ளூருக்கு பக்கத்தில் அந்த கோயிலுக்கு போங்க. சிவாய நம. சிவாய நம. நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். என்னை பார்க்கணுன்னா உங்கள் பேர் வயசு டேட்டு மந்த்து இயரு டைமு எந்த ஊரில் பிறந்தீங்கன்னு முதல்ல எனக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் என் நம்பருக்கு. என்னை பார்க்கணுன்னா என்னுடைய வீடு தாம்பரம். தாம்பரத்தில் நம்பர் 13 திருவள்ளுவர் ஸ்ட்ரீட் எம்இஎஸ் ரோடு மோதிலால் நகர் கிழக்கு தாம்பரம் சென்னை 59. நியர் லேண்ட்மார்க்கு கார்லி ஸ்கூல் பிளே கிரவுண்டு தாண்ட உடனேயே ஒரு ஏடிஎம்கே கட்சி ஆஃபீஸ் இருக்கும். அந்த கட்சி ஆஃபீஸ்க்கு எதிர்த்த மாதிரி தான் பாரதியார் ஸ்ட்ரீட்டு. அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்க வேண்டிய காமாட்சி அம்மன் கோயிலுக்கு பின்னதான் ஜோசியம் அருள்வாக்கு குறி சொல்கிறேன். ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க, இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா தான் எடுக்க முடியும். ஃபோன் பண்ணால்
கொஞ்சம் நிறையா கால்ஸ் வரனால கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. நேரில் வரவங்க இந்த அட்ரஸ்க்கு வாங்க. சென்னையில் தான் இருப்பேன். எல்லாரும் வரும்போது 3 எலுமிச்சம்பழம், 15 ரூபாய்க்கு வெத்தலை, 10 ரூபாய் களிப்பாக்கு, உங்கள் ஹிஸ்ட்ரியே சொல்லுவேன், ஏன் வந்திருக்கீங்கன்னு சொல்லுவேன், என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவேன். எல்லாரும் நல்லா இருக்கணும். 12 ராசிக்காரங்களுக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்கள் எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கணும். சிவாய நம.